உபவாச கூட்டங்களிலே எங்களுடைய திருச்சபை யூடியூப் சேனல்லே பேசியிருந்தேன். இன்றைக்கு நான் அதை பேசுவதில்லை. பார்க்காதவர்கள் அதை போய் பாருங்கள், அந்த செய்தியை கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தா இந்த மாதம் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென். சொல்லுங்க ஆமென். எல்லாரும் சொல்லலாமே ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து உங்களை பார்ப்பது எனக்கு மிகவும் சந்தோஷம். ஆமென். சொல்லுங்க, நம்ம பாஸ்டரை பார்ப்பது நமக்கு சந்தோஷம். சொல்லுங்க பார்த்துக்கணுங்க. ஹல்லேலூயா. சில பேர் 2-3 கிலோமீட்டர் பிறகு பார்க்கிறேன். நாமே உங்க கொஞ்சம் கண்டாதான் எனக்கு சிரிப்பே வரும். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்கள் தடைபடாது. ஆமென். 25 வருடங்கள் இந்த ஊழியத்தில் ஓடி வர கர்த்தர் கிருபை கொடுத்தார். 25 வருடங்கள் அதை நினைத்துத்தான் 10ஆம் தேதி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். யாக்கோபு கோலும் கையுமாய் வந்தது போல ஒரு 10 ரூபாய் வைப்போடு கூட ஒன்றுமில்லாமல் வந்தோம். ஒரு விசுவாசி கூட இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களை அதுக்கு சாட்சி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை கைவிடவே மாட்டான். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். சொல்லுங்க சத்தமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு நன்றி ஆராதனை நம்ம செய்ய போகிறோம். ஆமென். ஆயத்தப்படுங்க, ஜெபிங்க, கலந்து கொள்ளுங்க. உங்க எல்லாரையும் அன்போடு அழைக்கிறேன். ஆமென். எப்பயும் நீங்க வரலாம். இந்த சேவிஸ் முடி அங்க வேலை நடக்கும். ஆமென். கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியம் இவ்வளவு சொல்லி நீங்க வரலன்னா என்ன பார்க்கக்குள்ள உங்களோட மனசுல எப்பயுமே ஒரு குற்றோடு வந்து கொண்டே இருக்கும். அவன் என்ன கழிச்சிருவானோ, என்ன செஞ்சிருவானோ, திரும்பவும் சொல்றேன், நேருதான் கைக்கிறேன், பின்னால கைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களோட என்ன பார்க்கணும், நல்லா பார்க்கணும். நீங்க அவன் ஒளிச்சு போகக்கூடாது. என்ன பார்த்து சில பேர் நான் சொல்றேன், ஒளிச்சு போகாது. எனவே ஐயோ கண்டா இன்னும் கழிச்சிருவாரோ, ஏன் தெரியுமா, நீங்க சொல்லப்பட்ட ஒழுங்குகளை செய்யாதபடியா என்ன பார்க்கணும் குற்றோட நாம ஒன்றும் செய்யல. அவன் அவை நேரம் சொல்றேன், வாங்க கர்த்தர் வேலையில கை கோருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டு செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க ஆமென். வார்த்தைகள் நல்லம், ஊழியம் நல்லம், ஆனா செய்கையும் முக்கியம் தான். ஆமென். சொல்லுங்க பக்கத்துல, வார்த்தைகள் நல்லம், ஊழியம் நல்லம், செய்கையும் முக்கியம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து செய்வோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னது குறைவை நிறைவாக்கணும் என்றால் கீழ்ப்படிதல் முக்கியம். எது முக்கியம்? கீழ்ப்படிதல். ஆமென். எடுத்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். வேதத்தில் இருக்கிறவங்க தாக்குமாரா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் எடுத்து போடுங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, இஸ்ரவேல் தேசத்திலே இந்த ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே நாம் வருகிற போது தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போய்விட்டது. ஆமென். அடுத்த வருஷம் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆமென். இப்போ என்ன கவனிங்க, நான் நிறைய நேரம் பேசுறது என்ன கவனிச்சீங்கன்னா வேகமாய் போயிடலாம். பிரியமான ஆண்டோட பிள்ளைகளை, குறைவை நிறைவாக்கணும் என்றால் தேவன் சொல்லுவதை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இங்க ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு விதவை இருக்கிறாங்க, அவளோட பேர் என்ன, ஆனா அவளோட ஊர் சொல்லப்படுகிறது. என்னது? என்ன ஊர்? அவளோட ஊர் சாரிபாத் ஊர் விதவை. சொல்லுங்க எல்லாரும், சாரிபாத் ஊர் விதவை. அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். அவருடைய பேர் எலியா. அவருடைய பேர் என்னது? எலியா. 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யவில்லை. கவனிங்க, அங்கே 3 வருஷமும் 6 மாதமும் மழை. ஆகாப் என்னும் ராஜா அரசாளுகிறார். இந்த மழை பெய்யாதால விவசாயம் இல்லை, பயிர் செய்யவில்லை. அங்கே விவசாயத்தால் தான் அன்றைக்கு மனிதர்கள் போஷிக்கப்பட்டார். இஸ்ரவேலிலே அன்றைக்கு இருந்த 2 மிக முக்கியமான தொழில்கள், ஒன்று விவசாயம், இன்னொரு கால்நடை வளர்ப்பு. அவன் இந்த விவசாயம் பாதிக்கப்பட்டதாலே, மழை இல்லாதாலே நாடு முழுவதும் பஞ்சம் உண்டாகிவிட்டது. நாடு முழுவதும் சாப்பாடு இல்லை, தரித்திரம் உண்டானது, வறுமை உண்டானது. வீட்டில் இருந்த பொருட்களை எல்லாம் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள். இனி சாப்பிடுவது ஒன்றுமே இல்லை. பஞ்சம் நாடு முழுவதும் உண்டானது. அவன் இங்க 2 பேரை இந்த அதிகாரத்தில் ஆண்ட காட்டுற. ஒன்று தேவனுடைய ஊழியக்காரன் இல்லையா, அவருக்கு ஆண்ட சொல்றாரு, உனக்கு பஞ்சம் தானே, 6 10 பேர் தானே, உன்னை போஷிக்க
ஒரு விதவையோட வீட்டுக்கு நான் உன்னை அனுப்புறேன், நீ போ என்று கர்த்தர் எலியாவுக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்படி போய் அங்க போற நேரம் அந்த விதவை தாய் என்னறாங்க, நீங்க வீட்டை வாசிங்க, 2 கொள்ளி பிறக்குறாங்க. வேற சொல்றது தமிழ்ல 2 கொள்ளி பிறக்குறாங்க. கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு, அதை நான் அப்ப சுட்டு நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு என்ன சொல்றாங்க, வாழப்புறம் இல்ல என்ன பஞ்சம், இந்த கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் என்னை ஆசீர்வதிக்க போய் பிள்ளையை போஷிக்க போது, நாளைக்கு எனக்கு இல்ல, இப்ப சாப்பிட்டு நாங்க செத்து போறோம் என்று அவ சொல்றா. அப்ப இந்த மனுஷன் சொல்றான், ஊழியக்காரன் சொல்றான், ரைட் கொஞ்சம் தண்ணி எடுத்து வா, கொஞ்சம் தண்ணி எடுத்து வா. அப்ப சொல்றா, தண்ணி எடுத்து சொல்றான், எனக்கு ஒரு அப்பத்தை முதல் சுட்டுட்டு வா, முதல் சுட்டுட்டு வா அப்பத்தை. துணிகரமா சொல்றான். விதவை தாயில வீட்டை காணிங்க, விதவை தாயில வீட்டை போய் கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கான்னு அவ சொல்றா, 2 கொள்ளி பிறக்கன்னு சொல்றா, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போகிறேன்னு சொல்றா. அவோ பார்த்து அவ சொல்றான், அதுல சூட முதல் அப்பத்தை ஆறு கொண்டு வா. பார்க்கிற நேரம் நமக்கு எப்படி தெரியுது, இந்த எலியா தீர்க்கதரிசி என்னது, ஒரு ஈவிரக்கம் இல்லாத ஒரு ஆள். அவன் யார்கிட்ட போய் கேட்டாலும் விதவை தாய்த்தியா போய் கேட்கிற, விதவை தாய்த்தியா போய் கேட்கிற, ஒரு தொழிலும் இல்லை. அவன் சொல்றா கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெயும், அவன் சொல்றான் முதல் எடுத்து வா எனக்கு. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அதை மட்டும் வாசிங்க. 4:15 வாசிங்க, 16 வாசிங்க. இந்த அப்பத்தை சுட்டு கொடுத்த போது தேசத்திலே மழையை கர்த்தர் கட்டளையிடும் வரைக்கும் பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை என்றான். அடுத்த வசனம், அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள், அவளும் இவனும் இவள் வீட்டாரும். 16ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னதே எலியா சொல்றான், பயப்படாதே, நீ எனக்கு முதல் கொண்டு வா, உன்னுடைய பானையில மா குறையாது, கலசத்துல எண்ணெய் குறையாது என்று சொன்னபடியே அந்த விவசாயம் வளர்ந்து மழை பெய்து மறுபடியும் வறுமை நீங்கும் வரைக்கும் அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான ஆண்டவர்களே, இந்த செய்திக்கு உங்களை வரும்படி அன்போடு அழைக்கிறேன். கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் அநேக நாட்கள் சாப்பிட கர்த்தர் வைத்தார். ஹல்லேலூயா. பிரியமான பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. இருக்கிறவங்க கொடுக்கலாம் தான், இல்லாதவங்க என்ன செய்வது? நான் சொல்லுவாங்க, வேதத்தில் எழுதப்பட்ட சரித்திரம் எல்லாம் இல்லாதவர்கள் கர்த்தருக்கு கொடுத்து அற்புதத்தை பெற்றுக் கொண்டது. ஹல்லேலூயா. அங்கே வேதம் சொல்லுது, ஆண்டவர் காணிக்கை பட்டியலை பார்த்து கொண்டிருக்கிறது. அநேகம் ஆயிரம் மக்கள் ஆயிரக்கணக்கில் போட்டார்களாம். அங்க ஒரு விதவை தாய் 2 காசு போட்டார். அவன் ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரையும் கூட போட்டது இந்த தாய் மாத்திரம்தான். ஆதியாகமம் வெளிப்படுத்தல் வரையும் நீங்க கொடுக்கணும், நீங்க காணிக்கை கொடுக்கணும் என்பதை இதை பேசுற பார்க்கிறவங்க சொல்ல, அதுக்காக பேசவில்லை. கர்த்தர் குறைவை நிறைவாக்கணும் என்றா இந்த கொடுக்கிறது மட்டுமில்லை, கொடுக்கணும் என்ற வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் தான் அந்த வார்த்தை உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அற்புதத்தை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. ஹார்வெஸ்ட் மிஷன்ல அநேகர் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க. அவன் ஒவ்வொரு நாளும் சாட்சி சொல்றாங்க. ஹல்லேலூயா. இதை இப்படி செய்தோம், அதை அப்படி செய்தோம், இதை பிள்ளைக்கு வைத்திருந்தது, இது வீடுவாங்க வைத்திருந்தது, இதை கர்த்தருக்கு கொடுத்தோம் என்று சொல்லி கர்த்தருக்கு கொடுத்தபடியாக இன்றைக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹார்வெஸ்ட் மிஷன் மாத்திரமல்ல, இந்த உலகமும் கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெயில் கர்த்தருக்கு கொடுக்கிறவளை குறை வைத்த சரித்திரமே இல்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. என்ன விஷயமா? இங்கே எலியாவும் கர்த்தர் சொன்னதை கேட்டு கீழ்ப்படிறாரு, அந்த அம்மாவும் கர்த்தர் சொன்னதை கேட்டு நேராங்க கீழ்ப்படிறாங்க. எலியா கேட்டிருக்கீங்களா, ஆண்டவர் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? கவனிங்க, கேட்டிருக்கலாமா? கேட்கலாம். எங்க போக சொல்றாரு, உன்னை போஷிக்கிறான் ஒரு விதவே, விதவெட்ட போஷிக்க முடியுமா? எலியாக்கு தெரியாது, அவ்வளவு அறிவில்லாதவரா. நம்ம எல்லாம் கேட்டு இந்த ஆண்டவர் கொஞ்சம் கூட தலையில வருது. ஹல்லேலூயா. சிலர் கண் இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா? ஆண்டவர் சொல்றா, எலியா
நீ சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவையை நான் கட்டிடுவேன், அவள் உன்னை போஷிப்பாள். ஹல்லேலூயா. அவன் கேட்டு செய்தான் ஐயா. அவன் இன்னைக்கு கேட்கிறாங்க, கீழ்ப்படிவது குறைவு. கேட்கிறாங்க, கீழ்ப்படிவது. நல்ல வார்த்தையை கேட்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமையில வீட்டு கூட்டங்கள்ல, உபவாச கூட்டங்கள்ல, ஸ்பெஷல் கூட்டங்கள்ல நல்ல வார்த்தையை கேட்கிறார். ஆனா கீழ்ப்படிவதில்லை. மனசாட்சியில குற்ற உணர்வு, மனசாட்சியில குற்ற உணர்வு. எலியாவை போல பெரிய ஊழியக்காரனா இருக்கலாம், எலியாவை போல பெரிய வல்லமையான மனிதர்களா இருக்கலாம், தரமானவர்களா இருக்கலாம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொன்னா நம்ம கீழ்ப்படியும். அவன் எலியா கேட்டிருக்கிறான், கொஞ்சம் பொறுங்க இசப்பா, ஒரு நல்ல பணக்காரங்க என்ன அனுப்புங்க. அவன் நீங்க அப்பவும் தண்ணியும் எப்படி கொண்டு அப்பவும் இறைச்சி ஆண்டரை கொடுத்தாரு எலியாவுக்கு. சரி, தாச்சங்கரையிலே காகத்தின் சொல்லிக்கலாம், அங்கெல்லாம் போக மாட்டேன் இசப்பா, காக்காவை அனுப்புங்க, சாப்பாடை கொடுத்து சாப்பிடு நித்திர கொள்ள. அவன் ஆண்டர் வச்ச வழி என்ன வழி? நான் சொல்றது நீ செய்தாயா இல்லையா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. விதவை தாக்கி கொஞ்சமாவும் கொஞ்சம் ஆண்டவர் நல்லா தெரியுமா தெரியாதா? ஒரு தடவையில் 2 பேரை கர்த்தர் போஷிக்கிறார். அவன் நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களை போஷித்து உங்களை உயர்த்த வேண்டும் என்றால் நீங்க கொடுத்தீங்களா கொடுக்கலையா அது தெரியாது. ஆனா அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிங்க, மனசாட்சி குற்றப்படாம. கர்த்தர் சொன்னதை நான் ஒவ்வொரு ஞாயிறும் செய்கிறேன், கர்த்தர் மனசுடன் செய்கிறேன்னு சொல்லுங்க. கீழ்ப்படிகிறவர்கள் குறைவுகளை நிறைவாய் மாற்றுவார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த அம்மா சொல்லிருக்கலாம் இல்லையா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா இல்லையா? எனவே சிலர் சொல்ற மாதிரி ஒரு சில சத்தங்கள் கேட்குது, அவன் கொஞ்சம் கூட அறிவில்லையாப்பா. எங்கிட்ட வந்து கொஞ்சமாவும் கொஞ்சம் இருக்கு. ஆனா எலியாவுக்கு தெரியுமாப்பா, அவங்களோட கொஞ்சத்தை நிறைவாகத்தான் இயேசு எலியாவாங்க அனுப்புகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. கரத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு விருப்பம் என்னமா, வறுமையிலிருந்து மாறணும். நாம் வறுமையில் இருக்கணும். நான் சொல்லுவார், நீ வறுமையில் இருக்கக்கூடாது, வறுமையில் அடுத்த இடத்துக்கு போகணும்டா. இருக்கிறதுல கர்த்தர வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அவன் சொல்லுங்க. அவன் ஹல்லேலூயா. அவன மனம் பத்திரிக்கலாம் செலவுல. ஐயோ கொஞ்சமாவும் கொஞ்சம் எப்படி இந்த ஆள் அப்பங்க காணே, இந்த அப்பத்தை கேட்கிறானே, உணர்வில்லாதவரா, யோசிக்க தெரியாதவரா, ஒன்றுமே விளங்காதவரா. ஹல்லேலூயா. அதெல்லாம் எலியா யோசிக்கல. எலியா கேட்ட பேரை விடுத்தாரு சொல்லுங்க. தர்மா சொல்லுங்க. என்ன சொல்லித்தாரு எலியா காண்டவர்? நீ அங்கே போ, அவள் உன்னை ஆறுகிறது. முக்கியம் கடவுளோட வார்த்தை நீ செய்யாம என்னதான் தம்பாரம் போட்டால், அவன் கண்ணன் பாஸ்டரா இருந்தாலும், ஹல்லேலூயா, எந்த லெவல் பாஸ்டரா இருந்தாலும் கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படியாம காணிக்கை கொடுப்பது என்பது ஏதோ முகம் பார்க்க மற்றவங்க பேர் பார்க்க பாஸ்டர் நம்மள சொல்லணும் என்பதற்காக அல்ல. உதவி செய்வது மனசுல வரணும். அவன் எங்க வரணும்? எல்லாத்தையும் கீழ்ப்படிக்கிறோம். பாவம் செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, பரிசுத்தமாக்கணும், பரிசுத்தமாக ஜெபிக்கணும், ஆண்டவர் அன்பை நாம் நினைக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். அதே போல ஒரு பெரிய கட்டளை தான், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படி. நிறைய வார்த்தை அதெல்லாம் பேசுறேன். அவன் மத்திய 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லி குட்டை வாய்த்து பாருங்க. எனது கர்த்தருடைய பண்டை சாலை தசவான்களை காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுங்கள், அதனால் என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்க, நான் ஆசீர்வதிக்கிறேன் இல்லையா? அவன் வேறு சொல்றது 1 கடைசி அதிகாரத்துல தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் உமக்கு நேரம். இங்க இருக்கிறது யாராவது கொண்டு வந்தீங்களா? இதை பார்க்கிறவங்களும் கேட்கிறவங்களும் சொல்றேன், இன்றைக்கு இருக்கிற சொத்து சுகம் உடுப்பு வீடு வார் கார் பங்களா யாராவது நீங்க கொண்டு வந்தீங்களா? சொல்லுங்களேன். அவன் என்ன கொண்டு வந்தீங்க? என்ன இந்த உலகத்துக்கு கொண்டு வந்து நம்பி நாம ஒன்றுமே கொண்டு வரல. அப்ப இதெல்லாம் யார் இருந்தது? இந்த வேலை செய்ய கையை உற்சாகப்படுத்தது ஆண்டவர். ஹல்லேலூயா. வியாதி வராமல் காத்தது ஆண்டவர். நீங்க பிறக்கும் போது எத்தனை பிள்ளைகள் அந்த முட்டையோட அந்த விந்து சேர்ந்த எத்தனையோ அறிவு இல்லாம போகுது. ஆனா நீங்க பிறக்கணும் என்ற ஆண்டவர் அப்பவே வைத்து கருவில் உங்களை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு ஆபத்துக்கள் வந்தது, பிரச்சனை வந்தது, சில பிரச்சனைக்கு நன்றாய் தெரியும். ஆனால் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பாதுகாத்தார். எத்தனை பேரை கைகால் இருந்து கைகால் வேலை செய்யல, ஒரு பக்கம் இழுத்து விட்டது. ஆனா கர்த்தர் உங்களுக்கு நல்ல உடல் சுகத்தை, தைரியத்தை, பலத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த ஜீவன் மூச்சை வைத்திருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அதான் அவர் சொல்றார், நாம் நிர்மூலமாக இருப்பது
தேவனுடைய சுத்த கிருபை. அவன் ஆனா சில தாய்மார், சில பெண்கள், சில தாப்பமாருக்கு அது விளங்குதே இல்லை. ஹல்லேலூயா. காசு வேணும் தங்கச்சி, தம்பி காசு வேணும், காசு இல்லாம என்றது ஒண்ணும் செய்யலாம். ஆனா காசு நிரந்தரமா உன்னையும் குடும்பத்தையும் மற்றவன் ஆசீர்வாதம் மாத்திரம் வேண்டாம். கர்த்தர் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படி. எலியா சொல்லிக்கலாம், நான் போக மாட்டேன்னு சொல்லிக்கலாம். சாரிபாத் ஊர் விதவை சொல்லிக்கலாம், நான் செய்ய மாட்டேன், என்ன பிள்ளை நானும் சாப்பிடணும்னு சொல்லிக்கலாம். அவர்கள் 2 பேரும் கீழ்ப்படிந்தார்கள். 2 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் சொல்லுங்க, அவன் ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் குறைவில்லாம ஆசீர்வதிப்பார். அவன் சொல்லுங்க, அவன் யாரும் குறைவோடு இருக்க போறதில்லை. ஹல்லேலூயா. அவரோட கண்கள் எல்லார் மேலும் பார்க்கிறது. அவன் அவரோட கண்கள் மனுஷன் சொல்லும் போது உள்ளத்தை அவர் அறிகிறார், இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், எப்படி இருக்கிறாங்க, எப்படி எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அவர் குறைவை நிறைவாக்குவார். நான் கைக்கிறவங்களுக்கு விளங்குதா? ஆமென் சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு தேவை கொடுப்பதல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிவது. ஒரு பக்கத்தில் கையை பிடிச்சு பாருங்க. நீங்க கர்த்தர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சா எலியாவை போல, அந்த விதவையை போல நீங்க கீழ்ப்படிந்தா உங்கள் குறைவை நிறைவாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, ஆமென். நான் உங்களுக்கு உதாரணம் சொல்ல முடியும். 27 வருஷத்திலேயும் 27 வருஷத்திலேயும் நான் கண்ட ஒரு சத்தியம், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்த ஒருவர் கூட இதுவரைக்கும் வெட்கப்பட்டதே இல்லை. அவர்கள் தலைகள் கீழே விழவில்லை. ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் கர்த்தரை தேடி வந்தார்கள். வறுமையோடு கர்த்தரை தேடி வந்தார்கள். தரித்திரங்களோடு கர்த்தரை தேடி வந்தார்கள். வீடு இல்ல, வளம் இல்ல, வாசல் இல்ல, சொத்து இல்ல, சுகம் இல்ல, தனிமை. உங்களுக்கு தெரியுமா எப்படியே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் தெரியாது. இன்றைக்கு அவர்களுக்கு அப்படி இருக்கவே இல்லை. ஹல்லேலூயா. அது ஒரு காரணமா கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படுறவர்களை கர்த்தர் உயர்த்துவார். அவன் கேட்டு 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 குற்ற மனச்சாட்சியோடு நாம் இருப்போமாக இருந்தால், நான் சொல்ல வருகிறேன், உயர்வு நிறைவு வருவதே இல்லை. அவன் நிறைவு வராது. குறைவுகள் அடிக்கடி சந்திக்க வேண்டியிருக்கிறது. நாடா இருந்தாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. சுத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கொடுப்பவர்கள் ஒரு நாளும் சோர்ந்து போவதே இல்லை. ஜனமே, நான் அதிக நேரம் பேசல, உங்களோட நான் சுருக்கமாய் நான் முடிக்கிறேன். கர்த்தர் குறைவை நிறைவாக்கணும் என்றார் வார்த்தையை கீழ்ப்படிங்க. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. சில பேர் தங்களுக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறாங்க. தாங்கள் என்ன நினைக்கிறாங்க? ஒரு எல்லை. அந்த எல்லைக்கா இருப்பாங்க. அதுக்கு நிச்சயமா அவங்க ஒன்றும் செய்ய இயலாது. அவன் இயேசுவும் அப்படிதான் இருப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. நான் கரைக்கிறது உண்மையான வார்த்தை. இது சில உலகமெல்லாம் போகலாம். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் குறைவை நிறைவாக்கணும் என்றார். முதலாவது அவர் வார்த்தையை கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஹார்வெஸ்ட் மிஷன் இல்ல, உலகத்துல எந்த சர்ச்சுக்கு நீ போனாலும் நீ ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும். அவன் இல்லாட்டி எங்கேயும் ஒரு குறைவு இருக்குது நீ பாப்பா. அவன் சில பேருக்கு இன்னும் வழி விலகுது இல்லை, தெரியுதே இல்லை. சில பேருக்கு புரியுது இல்லாமா. சில பேர் ஒரு எல்லைக்குள்ள இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நான் சொன்னவாறு இதை விட நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவன் இதை விட நீ உயரணும், இதை விட பிள்ளைகள் பெறணும், இதை விட உன் சமாதானம் நீடிக்கணும், இதை விட உன் சந்தோஷம் நீடிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. அண்ணன் பாசைகளை எந்த பாசா எவர வார்த்தை கீழ்ப்படியாது. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படி. கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் குறைவுகளை நிறைவாக்க அவரால் முடியும். அவன் சொல்லுங்க, அவன் எலியாவையும் போஷித்தார் ஆண்டவர். சாரிபாத் ஒரு விதவையும் போஷித்தார். அவன் என்ன விஷயம்? சொன்னதை செய்தாங்க. அவன் மாறி கேட்கல. ஊழியக்காரனுக்கு அவ கேட்கல. சாரிபாத் ஒரு அம்மா பைத்தியமாட்டு கேட்கல. உங்களுக்கு ஒண்ணு விளக்கல என்று கேட்கல. ஒரு யூடியூப்ல பார்த்து அவர் சொல்றதை கேட்டு நம்ம செய்யறது உங்களுக்கு தெரியாது, அதை கேட்கல. அவர் சொல்றா, நீ சொல்றபடி நான் செய்கிறேன். அவன் அங்கே எடுக்க கொஞ்சமாகும். இது சரித்திரத்தில் நடந்த சம்பவம். அவன் பெருகி கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. ஆனா அவன் கொடுக்கலாடி எடுக்கல, அதை மாறவில்லை என்றால் அங்கே வந்திருக்கவே வாய்ப்பே இல்லை. அவன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீங்க எங்க இருக்கலாம், திரும்பவும் சொல்றேன், நீங்க எங்க இருந்தாலும் கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிங்க. அந்த மனசுல ஒரு திருப்தி வரணும். நான் கர்த்தர் வார்த்தைக்கு சரியா இருக்கணும். மனசுல மனச்சாட்சியோடு சேர்ந்து கர்த்தருடைய ஆவியான சாட்சி சொல்லணும். ஆலயத்துக்கு வந்த உடனே போகணும். கர்த்தருடைய ஆவியானவர் என்னோட சாட்சி கொடுக்கிறார். நான் ஐ அம் கிளியர்.
இதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். போக்குள்ளே சாரியா போகக்கூடாது. ஹல்லேலூயா. தெரியுமா, சிலவர் வந்து இங்கே சர்ச்சுக்கு வந்து சிலவர் சாரியா போறாங்க. ஏன் தெரியுமா, வசனத்துக்கு கீழ்ப்படிய விரும்ப யாருன்னு சொல்ல இருந்தேன். 10ஆம் சொல்லுவேன் நான். ஹல்லேலூயா. ஒரு சேஞ்ச் வந்தே ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரியமானவரோட பிள்ளைகளே, கண்ணன் பாஸ்டர் உங்களோட பாஸ்டர் என்று தாகத்தோட வாங்கியோட இதை பேசுறது காரணம், உங்களுடைய ஒரு இடத்திலிருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க போக வேண்டும். ஆமென். நீங்க போவதுக்கு ஒரே வழி, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அன்னதானம் கொடுக்கலாம், ஏழைகளை போஷிக்கலாம், விதவைகளை பராமரிக்கலாம், மற்றவனுக்கு என்ன செய்யலாம் ஐயா, என்னதான் மற்றவனுக்கு செய்யலாம், கர்த்தருடைய வார்த்தை நீ கீழ்ப்படியல் என்றால் வேதம் சொல்லுது, நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் நீர்கால் விடப்பட்ட நிலம் போல தன் கால் தன் கனி இல்லை மரத்தை போடுது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பரலோகத்தில் யாருக்கு இடமா? அன்னதானம் கொடுத்தவங்களுக்கு இடமாமா? ஏழைகளை கொடுத்தவங்களுக்கு இடமா? பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. பரலோகத்தில் யாருக்கு இடம் தெரியுமா? நான் சொல்லிய வார்த்தையில கேட்டு அதன்படி செய்வர்கள் பரலோகத்தில் என்னோட கூட இருப்பார்கள். இல்லாட்டி அவங்க நாங்க மற்றவங்களுக்கு கதவு அடைக்கப்படும் என்று மத்தேயு 7ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அவன் எத்தனையோ கட்டளைகள் இருக்கிறது. இது ஒரு கட்டளை, இது ஒரு கட்டளை. இது சம்பந்தமா இந்த மாதம் முழுவதும் நாங்கள் பேசுவோம். வெளிச்சத்தை பற்றி பேச போகிறோம். பிரியமான ஆண்டவர் பிள்ளைகளை, உங்களுடைய இருக்கிற நிலையிலே கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அவன் இந்த நிலைக்கு காரணம் இயேசு. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கை காரணம் இயேசு. ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் வார்த்தைக்கு படிங்க. விதவையா இருந்தாலும் உங்களை போஷிப்பா, ஊழியக்காரனா இருந்தாலும் உங்களை அவர் போஷிப்பா. அவன் ஆனா கீழ்ப்படி இருந்தா, அதான் ரெண்டையும் எழுதி வச்சுக்க ஆண்டவர். அடே பாஸ்டரா இருந்தாலும் ஊழியக்காரனா இருந்தாலும் நான் சொல்றத கேள்றா. அவன் நீ ஏழை விதவன் நான் சொல்றத கேளு என்று எழுதி வைத்திருக்கிறான்.